ஹலோ! இன்னைக்கு 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு ஈரல் சாதம் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா பேபி ஃபுட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஈரல், அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு ஈரல் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகணும். இதுலேயே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து நான் 2 ஸ்பூன் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் மட்டன் குழம்பு அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேங்கேட்டி நான் அரைச்சிருந்தேன். அதிலேயே எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பவுடரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி 2 அந்த எடுத்து வச்சிருந்த அரிசிக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தனையும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 விசில் கிட்ட விட்டுட்டேன். நல்லா வந்து குக் ஆகிருக்கும். ஈரலில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து மட்டன் ஈரலில் தான் வந்து தம்பிக்கு செஞ்சு கொடுத்தேன். சிக்கனில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலன்னு தெரியல. உங்கள் பேபிஸ்க்கும் நீங்கள் மட்டன் ஈரல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கையில் மசிச்சு கொடுங்க. இல்லாட்டி ஸ்மாஷர் வந்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.